கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஊழியரின் ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாக. எடுத்துக்கொள்ளுங்க வசனம் யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இங்க இயேசு கிறிஸ்து பாண்ட சிஷ்யர்களை பற்றி சொல்றாரு, என் உபதேசத்தின்படி நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்றாரு. அப்ப உபதேசத்தினால நம்ம சுத்தமா இருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்து அங்க சிஷ்யர்கள்கிட்ட வலியுறுத்துகிறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு அவரோட உபதேசத்தினால நம்ம சுத்தமா இருக்கிறோமா இல்லையா என்று நம்ம ஆராய்ச்சி அவங்கவுங்க பரிசோதிக்க நம்ம விழித்து கொள்ளணும். ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு கொடிதான காலகட்டம். நிறைய உபதேசங்கள், உபதேசம் மட்டும் இல்லை, பார்க்கிறதே உபதேசங்கள். ஒரு டிவியில் ஒரு படமாவும் சரி, அந்த உபதேசத்தை பார்த்து அப்படியே நம்ம கை கொள்றதே அது. ஏன்னா நம்ம பார்க்கலாம், உலக சினிமா படத்தில் பார்க்கலாம், அதை கொலை பண்ணுற ஒரு வெறியலை பார்க்கும்போது அப்போ அந்த உபதேசம் எடுத்துக்கொண்டு சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, செயல்படுறாங்க. இன்னைக்கு பார்க்கறது உபதேசங்கள், அப்புறம் கேட்குற உபதேசங்கள், இதனால தவறான காரியங்களுக்கு கொண்டு போகுது. இங்கே இயேசு கிறிஸ்து அவரோட உபதேசத்தினால சுத்தமாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 10 குஷ்டரோகம் பிடிச்சவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுகிட்ட வந்து ஐயரே எங்களுக்கு மனம் இறங்குங்க அப்படின்னு கதறாங்க. 10 பேரும் வந்தோடனே எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரிகிட்ட காமிங்க. போகிற வழியிலே அவங்க 10 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, சுகப்பட்டுட்டாங்க. 10 பேர்ல சமாரியர் ஒரு நம்பர் வர புறஜாதியோ தேவனை மகிமைப்படுத்தினாரு. அப்புறம் தேவன்கிட்ட மகிமைப்படுத்திட்டோன்னே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்களா, 9 பேர் எங்க போயிட்டாங்க, ஒரு ஆள் தான் நான் தேவனை மகிமைப்படுத்துறதுன்ட்டு தொடர்ந்து சொல்றாங்க. இயேசுகிட்ட வந்துட்ட என்ன நடக்குது, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நீ அந்நிய ஜாதி மட்டும் தான் வந்திருக்கிற, மற்றவங்களாம் எங்கன்னு போயிட்டோன்னா இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது அதான் சொல்கிறேன். இனி பரலோக வாசல் வந்து எப்படின்னா இடுக்கமான வாசல், அது சில பேர் தான் நுழையிறாங்க. அப்போ கடினமாக இருக்குது. அப்போ விசாலமான வாசல் அநேக பேர் போகிறாங்க. பாவ இருளில் இருந்து அதுலேருந்து மேற்கொள்ள வர முடியாமல் அநேக பேர் போகிறாங்க. அப்போ இங்கே ஒரு நபர் தான், அப்படின்னா அவர்கிட்ட வந்தனால சுத்தமாக இருக்குது. இன்றைக்கி அநேக நேரத்தில் இந்த 9 பேர் உள்ள கூட்டம் அதே அநேக தான் இருக்கிறாங்க. எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவோட சுகத்தை பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவோட நன்மையை பெற்றுக்கொண்டு அப்படியே மறந்துட்டு அந்த 9 பேர் போனாங்களே, அவங்களோட திங்கிங் எப்படி இருந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம தேவன் மாதிரி தேவன் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா, அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவரோட உபதேசத்தில் நம்ம நடக்கிறோமா, வசனத்தின்படி இல்லாமல் நம்ம வேற மாதிரி உலகத்தின்படி நடக்கிறோமான்ட்டு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் எப்படின்னா வசனத்தின் உபதேசத்தில் மாறி போகுது. எப்படின்னா எப்படியாவது வாலிபர்களை இழுக்கணும், வாலிபருக்காக ஒரு மோட்டிவேஷன் செஞ்சு அவங்கள எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி வாலிபர்கள் மாதிரி போய் பிடிக்கணும். ஆண்டவர் வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் சுத்தமாகும்னா தேவனுடைய வசனத்தின்படி தான் சுத்தமாக முடியும். அப்போ இந்த உபதேசம் தேவனுடைய வசனம் தான் நம்மளை சுத்தப்படுத்தும். இதை படி நடந்தால் தான் நம்ம க்ளீனாக இருக்க முடியும். அவன் ஒருத்தன் தான் வந்து சொல்லும் போது தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு, இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் தேவன் நம்மளை சுகமும் ஆரோக்கியத்தையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலை பெரிய ஆபத்துக்கு வந்தாலும் தேவன் என்ன செய்வார், அது அழகாக நம்மளை அமைதலாக கொண்டு போக உதவி செய்வார். அப்போ நீங்கள் இந்த 9 பேர் மத்தியில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு திங்கிங் ஒரு சூழ்நிலை திங்கிங் வந்து என் குடும்பத்தை பார்க்கணும், என்னோடய தேவையை நான் சந்திக்கணும், அப்படி மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள காலத்துலேயும் அப்படி தான் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறவங்க அநேக குறைவாக இருக்கிறது. வேதத்தில் நம்ம இன்னொரு இதில் பார்த்தோம்னா 2 தீமோத்தி 4:3 படிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அப்ப என்ன நடக்குதுன்னா தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனசு வராது.
அவங்க இதில் என்னன்னா அவங்களுக்கு ஏற்றப்பதான் பேசுகிறாங்களா, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யப்படும், அவங்க கட்டுக்கதைக்கு செவி கொடுப்பாங்க. உலக கட்டுக்கதை வசனத்தை நுணுக்கமாக வசனம் என்ன சொல்லுது அது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்னமோ கதைகளை சொல்லி ஜனங்களை தவறான வழிக்கு கொண்டு போகிறது. சத்தியத்தில் சொல்கிற ஒரு ஜனங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த உபதேசம் சுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை சுத்தமாக வச்சிருக்கிற ஆசை எல்லாத்துக்கும் வேணும். வியாதி இல்லாமல் சுகமாக இருக்கிறதுக்கு ஆசை, அது பிரியம். அதே போல தான் இவங்க இயேசுக்கிட்ட வந்து மன்றாடி ஜெபிச்சோன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கும் இந்த உபதேசங்களினால விலகி ஓடி அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறாங்க தவறான பாதையில். அப்போ இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு 2 காரியத்தை சொல்கிறாரு, 2 உபதேசம். அது என்ன உபதேசம்னா, ஏரோது உபதேசத்தையும் பரிசேய சதுசேயரோட உபதேசத்தையும் குறித்து பேசுகிறாரு. அங்கே ஏரோதோட உபதேசம் என்ன சொல்கிறாருன்னா, ஏரோது அப்பத்தை குறித்தும் பரிசேயரோட அப்பத்தம் குறித்தும் பேசுகிறாரு. அந்த அப்பம் சொல்லும்போது வார்த்தை உபதேசங்கள். அப்போ இதை குறித்து சொல்லும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இவங்களோட உபதேசம் இன்னைக்கு ஏரோது சொல்லும் போது ஒரு கவர்மெண்டோட உபதேசம். பரிசேய சதுசேயர்கள் இப்போ இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள் தவறான போதனை கட்டுக்கதைகளுக்கு வார்த்தைகளை சொல்கிற ஒரு போதகர்கள். அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம இந்த உபதேசத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில் நம்ம நினைச்சிருந்தா நீங்கள் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க, யோவான் 5:4 படிச்சிங்கன்னா, என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருக்கேன். இயேசு கிறிஸ்து நம்மளோட நிலைத்திருந்தா தான் நம்மளுக்கு அந்த சுகமும் ஆரோக்கியமும். உதாரணத்துக்கு இந்த கவர்மெண்டோட உபதேசங்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஏரோதுக்கு என்ன இது வந்துச்சுன்னா, தன்னை மேன்மை பாராட்டணும், தன்னை தான் மகிமைப்படுத்துகிறான், தன்னை தான் வெளிப்படுத்துகிறான், தன்னை தான் நான் மேன்மையாக இருக்கும்போது தேவன் என்ன செஞ்சாரு, தூதன் வந்து அடித்து அவன் புழுத்து செத்து போனான். அப்போ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் தன்னே மேன்மைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ஏரோதோட சுபாவம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசி தேவன் மகிமைப்படணும், தேவனுக்கு கனத்தை செலுத்தணும், தேவன்கிட்ட எல்லாம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிற ஜனம்தான் இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை சொல்கிற ஜனம். அப்போ இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பழைய காலத்தில் இந்த உபதேசங்கள் நூற்றாண்டில் நடந்த உபதேசங்கள் என்னதுன்னா, ரோமர் அதிகாரத்தில் வந்து ராஜ்யம் அப்போ இருக்கும்போது கிறிஸ்துவாக இருந்தாங்க. அப்போ அந்த ராஜ்யத்தில் அதை சொல்கிறாங்க, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க வேதத்தையே மாற்றி உபதேசத்தில் கொண்டு போவாங்க. எப்படின்னா, அவங்க அந்த மன்னனோட மகன் சாகரத்துக்கு இருந்தான், கான்சென்ட்ரேட் மன்னன். அவன் சாகரத்துக்கு இருக்கும்போது, பேபியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு தெளிப்பின் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ ஏன்னா ஞானஸ்தானம் கொடுத்தா தான் பரலோகத்துக்கு போகணுன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தெளிப்பின் ஞானஸ்தானம். அப்போ இந்த தெளிப்பின் ஞானஸ்தானப்படி நடத்துறதுனால எல்லாம் அந்த உபதேசத்தில் கேட்டு இயேசு கிறிஸ்துவை தான் வணங்குறாங்க. நீங்கள் பவுல் சொல்கிறாரு, அநேக இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமாக இயேசு கிறிஸ்துவை உபதேசிக்கிறாங்க. அப்போ பவுல் சொல்கிறாரு, தூதனானது அல்லது நானே திரும்பி வந்து சொன்னாலும் அதை நம்பாதீங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனம் எழுந்தது. இன்னைக்கு இந்த தெளிப்பின் ஞானஸ்தன உபதேசத்தில் நம்ம அங்கே நிற்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே நிலை நிற்க முடியாது. நீங்க பெற்றுக்கொண்டீங்க இயேசு கிறிஸ்துவோட சுகத்தையும் ஆரோக்கியத்தையும். நம்ம அந்த உபதேசத்துல போய் உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு வியாதிகள் வரும், நம்ம சுத்தப்படுத்த முடியாம ஒரு சூழ்நிலை வரும். அதான் சொல்லுது, தேவன் சமூகத்துல இந்த உபதேசத்தினால நம்ம அடி வாங்குறோம். நம்மனால அந்த வசனத்தை வந்து சரியா நம்ம கேட்டு கை கொள்ளதுனால நம்மளுக்கு பலவித நோய்களும் பலவித உபத்திரங்களும் நம்மளுக்கு நேரிடுது. இன்னும் புது உபதேசங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல. நீங்க பார்த்தீங்கன்னா கிராஸை வச்சு வணங்குறது. நீங்கள் பரிசேய சதுசேயரோட உபதேசத்தை நம்ம பார்த்தோம்னா வெளியே மேக்கப் பண்ண பார்ப்பாங்க, தன் இருதயத்தில் பொருளாசைய ஜனங்களுக்கு தூண்ட வைக்கிறது உபதேசம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோவை அங்கே பார்ப்போம். God bless you.